பேராசிரியர் விருது பெறுவர் மருதூர் ராமலிங்கம் அவரை பற்றிய காணொளி. பேராசிரியர் விருது மருதூர் ராமலிங்கம். இனமான பேராசிரியர் பெயரிலான விருது ஆதி திராவிடர் நலக்குழு தலைவரும் காட்டுமன்னார் கோவில் சட்டப்பேரவை தொகுதி முன்னாள் உறுப்பினருமான மருதூர் ராமலிங்கம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சிறு பையனாக இருக்கும் போதே பேரறிஞர் அண்ணாவுக்கு அறிமுகமானவர் ராமலிங்கம். சிதம்பரம் வந்து தங்கும் கழக முன்னணியினருக்கு தொண்டூழியம் செய்யும் ஊழியராக வளர்ந்தவர் இவர். நாவலர் நெடுஞ்செழியன் தலைமையில் இவரது திருமணம் நடந்துள்ளது. மிசா சட்டத்தில் கைதாகி 26 நாட்கள் திருச்சி சிறையில் இருந்த இவர் கழகம் நடத்திய அனைத்து போராட்டங்களிலும் பங்கேற்று சிறை சென்றுள்ளார். மருதூர் ராமலிங்கம் கடலூர் கிழக்கு மாவட்டம் சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி மக்களின் பேரன்பை பெற்றவர். சட்டமன்றத்தில் திமுகவின் கொறடாவாகவும் இருந்துள்ளார். தலைவர் கலைஞரின் கண்ணசைவுக்கு ஏற்ப செயல்பட்டு கழகம் வளர்த்த ஆற்றல் மிக்க தொண்டர் மருதூர் ராமலிங்கம் அவர்களுக்கு பேராசிரியர் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம். பேராசிரியர் விருது பெறுவர் மருதூர் ராமலிங்கம் அவரை பற்றிய காணொளி. பேராசிரியர் விருது மருதூர் ராமலிங்கம். இனமான பேராசிரியர் பெயரிலான விருது ஆதி திராவிடர் நலக்குழு தலைவரும் காட்டுமன்னார் கோவில் சட்டப்பேரவை தொகுதி முன்னாள் உறுப்பினருமான மருதூர் ராமலிங்கம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சிறு பையனாக இருக்கும் போதே பேரறிஞர் அண்ணாவுக்கு அறிமுகமானவர் ராமலிங்கம். சிதம்பரம் வந்து தங்கும் கழக முன்னணியினருக்கு தொண்டூழியம் செய்யும் ஊழியராக வளர்ந்தவர் இவர். நாவலர் நெடுஞ்செழியன் தலைமையில் இவரது திருமணம் நடந்துள்ளது. மிசா சட்டத்தில் கைதாகி 26 நாட்கள் திருச்சி சிறையில் இருந்த இவர் கழகம் நடத்திய அனைத்து போராட்டங்களிலும் பங்கேற்று சிறை சென்றுள்ளார். மருதூர் ராமலிங்கம் கடலூர் கிழக்கு மாவட்டம் சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி மக்களின் பேரன்பை பெற்றவர். சட்டமன்றத்தில் திமுகவின் கொறடாவாகவும் இருந்துள்ளார். தலைவர் கலைஞரின் கண்ணசைவுக்கு ஏற்ப செயல்பட்டு கழகம் வளர்த்த ஆற்றல் மிக்க தொண்டர் மருதூர் ராமலிங்கம் அவர்களுக்கு பேராசிரியர் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம்.